கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உதவியாளராக பணிபுரிந்து இன்று வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறும் ஸ்ரீதர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருக என கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நமது அன்னார் பணி நிறைவு பெற இருப்பதினால் அதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் மற்றும் நமது துறை சார்ந்த அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கும் மற்றும் அவரை உபசரிக்க வந்திருக்கும்வர்கள் மற்றும் அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வருக வருக என இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வரவேற்கிறோம். அண்ணா எனக்கு 2007 இதே பிளாக்ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ரொம்ப அமைதியான மனிதர். பொறுமை ரொம்ப ரொம்ப யார் என்ன அதிகாரி என்ன சொன்னாலும் ரொம்ப பொறுமையாக சாப்பிட்ட சிரித்த முகமாகவே அவர் அவருடைய பணியினை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவார். எல்லா டவுட்டும் எல்லா அதிகாரிகிட்டையும் எப்படியாவது கேட்டு அந்த ஃபைலை ஒரு நாள் ஆனாலும் அது நிறைவு செஞ்சு வச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்சியரான ஒர்க்கரு. கோர்ட் கேஸ் ஃபைல் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா விடாமல் போவார். அந்த இயரிங் டேட் கரெக்டாக நோட் ஃபைல் புட்டப் பண்ணி அதை வச்சிடுவார். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு. நம்ம சொல்கிற வேலையை சீக்கிரமாக முடித்து அதை அப்டேட் பண்ணுவார். அது வரைக்கும் சும்மா இருந்தோம். அவர் இன்றைய தினம் வீட்டுக்கு அனுப்புகிறோன்னும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாருக்கும் இது எல்லா எங்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாருக்குமே இதே நிலைமை தான். ஆனால் என்ன பண்ணுறது, 60 வயசானால் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவரை இதே மாதிரி எந்த ஒரு நம்ம துறையில் ஓய்வு பெறுவது அவ்வளோ சிரமமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த நிலையில் அவர் சிறப்பாக எந்த ஒரு இது இல்லாமல் பணி ஓய்வு பெறாரு. அதனால் அவர் எல்லாருமே வாழ்த்தி அவரோட குடும்ப நபர்கள் மற்றும் அவருடைய ஆரோக்கியம் ஆயுள் எல்லாமே நல்லா இருக்கணும்ன்ட்டு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. இப்போ தான் கிளமங்கலம் பிளாக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இருக்குப்பா. அவர் கூட ஒரே ஒரு டைம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் மாநகராட்சி எலெக்ஷன் நடந்தது. அது எலெக்ஷனில் கவுண்டிங் சூப்பர்வைசர் நான், கவுண்டிங் அசிஸ்டண்ட் அவர். ரொம்ப சின்சியர். நம்ம அந்த பேலட் மிஷின் எடுத்து அப்படி சார் இப்படியெல்லாம் வேணாம் சார், கொஞ்சம் நேர்மையாக போகலாம், அப்படி போகலாம் இப்படி போகலான்னு அமைதியாக இருப்பா சொல்லி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப பணிவு. அவர் பணி வகிக்கப்பட்டு ஒரு குடும்பத்தாரோட நல்லா இருக்கணும் வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீதர் சார் ஒரு ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் பார்க்குறோம். நாங்கள் எதுனாலே எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. ஃபஸ்ட்டு அம்புஜம்மா, அதுக்கு அடுத்தது ஸ்ரீதர் சார். அவங்க இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு மாதிரியே தான் இருக்கும் எங்களுக்கு. அவருக்கு சிலது லேட் ஆகிடுச்சு.
ஒரு ஒரு என்ஓசிக்கோ பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்பும் போதோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அது நிர்வாகக்காரத்தால் நடந்தது. வேற என்ன, நீண்ட ஆயுளோட குடும்பத்தோட நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம் சார். ஸ்ரீதர் சார் வந்து இன்னையோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. எங்கள் சித்தப்பு வேற. ஆமாம், நான் சித்தப்பா மாதிரி தான் பார்க்குறேன் அப்பாவுக்கு அடுத்தபடியாக. அவர் வந்து குடும்பத்தோட சீரும் சிறப்பும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி. இப்போது ஸ்ரீதர் சார் வந்து இன்னைக்கு ரிட்டையராக போகும்போது சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போவும் அவர் எங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஜாலியாகவும் பொறுமையாகவும் நடந்துக்குவார். எது சொன்னாலும் சரி சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நடந்துக்குவார். அவர் வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ப்ளீஸ் அமைதியாக இருங்களேன், பேசுறது காது கேட்கல. உடல் ஆரோக்கியத்துடனும் குடும்பத்தோடும் சந்தோஷமா இருக்கணும் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மாலை வணக்கம். பிரிவு உபச்சார விழாவின் கதாநாயகனாக இருக்கும் நமது மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்களுக்கு பிரிவு உபச்சார பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, நான் வந்துட்டு இந்த கிளமங்கல ஊராட்சி ஒன்றியத்தில் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஜாயின் பண்ணதிலிருந்து அப்ப அவர் வந்துட்டு காசாளராக பணிபுரிந்தார். அப்பிருந்தே வந்துட்டு ஸ்ரீதர் அவர்கள் வந்துட்டு நல்ல எல்லாரோடும் நல்ல அன்பாக பழகக்கூடியவர். அவரு பணிபுரிந்த எந்த ஒரு இருக்கை இருந்தாலையும் அது கரெக்டா வந்துட்டு 100% வந்துட்டு உணர்வுபூர்வம் பணிபுரிவாரு. சம்டைம் லீவ் பண்ண கூட அடுத்த நாள் வந்து சண்டே இருந்தா கூட ஆபீஸ் வந்துட்டு பணிபுரிஞ்சிருக்காரு. நான் அது கண் கூட பார்த்துக்கிறேன். அந்த வகையில ஸ்ரீதர் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவரு பணி முடிந்த பிறகு நீண்ட ஆயுளுடனும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பணிபுரிகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீதர் சார் வந்து தலியில் அவர் கூட எனக்கு ஒர்க் பண்ற, நான் அப்போ ஒர்க் பண்ணும்போது அவரு காசாளர் தான். ஸோ எது சொன்னாலும் வந்து அவர் கொஞ்சம் ஈஸி அப்ரோச். அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம வேகமாகவும் பேசலாம், சிரிச்சும் பேசலாம். அப்படி ஒரு ஈஸி அப்ரோச்சு. எது சொன்னாலும் கேட்டுக்குவாரு. நல்லா அன்பா பழகக்கூடியவர். கூட இருக்க ஒர்க் பண்றவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாரு. அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில உள்ள வந்தோடனே முன்னாடியே வந்து ஆஜராயிடுவாரு. எல்லாருக்கும் முன்னாடி இருப்பாரு. ஏதாவது சுணக்கமா நம்ம உட்காந்தோமா, என்னம்மா ஆச்சு, டேப்லெட் வாங்கிட்டு வரணுமா, அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கேரிங் எடுத்துக்கூடிய பர்சன். எல்லாருக்குமே யாரை பார்த்தாலும் அதே சேம் ஃபீலிங் தான் அவர்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் அவர் பெஸ்ட்டு. இன்னொன்று, ஏதாவது நம்ம ஒர்க் சொன்னோன்னா, மேடம் நம்மளால முடியலன்னா கூட நான் சனிக்கிழமை கூட செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் மேடம், கொடுங்க மேடம், நான் வீட்டில் எழுதிட்டு வரேன் மேடம், நான் பண்ணிட்டு வரேன் மேடம்ன்றவாரு. முடியலன்ற வார்த்தையே அவர்கிட்டேருந்து வராது, வந்ததில்லை. நம்ம ஏதாவது சொன்னோன்னா கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு வரேன், கொடுங்க, நான் கேட்டு செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போவார், செஞ்சு தருவார். ஸோ நம்ம எங்கேனாலும் எந்த ஹெல்ப்னாலும் அந்த டைமில் சொன்னால் ஓகே மேடம் பண்ணித்தரலான்னு சொல்லி செஞ்சு கொடுக்கக்கூடிய நண்பர். ஸோ அவரோட இதில் கலந்துக்கணுன்னே நான் வந்தேன் இங்கே. இன்னொன்று, நம்மக்கிட்ட ஒரு சில யாராவது திட்டினா கூட அவர் வந்து அந்த ஃபீலிங் வெளியில் காமிச்சிக்க மாட்டார் அவ்வளோவா. அப்படியே அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருப்பார். நிறைய பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு திட்டு வாங்கிட்டாருன்னா கூட அப்படியே ஓகேன்னு அப்படியே அடுத்த இதுக்கு பாஸ் ஆகிடுவார். அந்த ஒரு குணம் நம்ம எல்லாருக்குமே வேணும். நம்ம மைண்டில் அது நமக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அவர் அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவார். ஸோ அவரோட இந்த நாளில், இந்த 30/6/2026 வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறும் அவர் வந்து அவரோட ஓய்வு நாளில், ஓய்விற்கு பிறகு அவர் குடும்பத்தாருடன் இனிமையாக ஆன்மீக சுற்றுலாவெல்லாம் சென்று நல்ல ஜாலியாக அவங்க பேர பசங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு உங்களை எல்லாரும் சார்பாக வாழ்த்து இருக்குது சார். தேங்க்யூ. ஸ்ரீதரை பற்றி மேக்ஸிமம் எல்லாரும் இங்கே எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து 2 பேரும் ஒன்றா எல்லாரும் ஒரு நாள் இதை அனுபவிச்சுதான் ஆகணும்.
ரெண்டு பேரும் நீடாங்க சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துல பழகினவங்க, ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி இருந்தோம். அதனால இனி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் இது ரிட்டையர்ட் ஆகிறத பற்றி. அதனால ஒன்றும் இல்லை, அவனுக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க, தங்கமான பிள்ளைங்க. அதனால அவனை நல்லா சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. அவன் என்னைக்குமே நீடுவழி சந்தோஷமா வாழ்ந்துன்னு எண்ணிக்கிறான். பணியில் சேர்ந்தார். முதலாக அலுவலக உதவியாளர் பணியில் சேர்ந்தார். பிறகு இளநிலை உதவியாளர் என்று 3 நிலை கடந்து இன்று பணி கிட்டத்தட்ட சுமார் 25 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறுவது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஸ்ரீதர் கூட ஏற்கனவே நான் 2010 இங்கே கிளமங்கலம் பிளாக் வந்தேன். அப்போ ஒரு 6 மாதம் ஸ்ரீதர்கிட்ட வேலை செஞ்சேன். நல்ல அமைதியானவர். உண்மையிலே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியான நபர். நாங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டானவங்க. ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியான நபர் அவர் தான். ஏன்னா குண்டே போட்டால் கூட இதுங்கிட்ட டென்ஷன் ஆக மாட்டார். அமைதியாக எந்த டென்ஷன் வந்தாலும் எந்த இது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர் ஸ்ரீதர். அந்த வகையில் அவருக்கு கடவுள் அந்த சக்தியை கொடுத்துக்கிறதுக்கு உள்ளபடியே நாங்கள்லாம் சந்தோஷப்படுறோம். திருப்பி என்ன, நாங்கள் 2020 to 2023 தலையில் இருந்தேன். அங்கே ஸ்ரீதர் என்னோட ஒர்க் பண்ணார். நல்லா அமைதியாக ஒர்க் பண்ணார். திருப்பி 2023 அந்த பிளாக்ல பிடிஓ வந்தேன். அப்போவும் ஸ்ரீதர் இருந்தார். ஒரு டைமில் இப்போ 2023 நம்ம டெப்டி பிடிஓ பிடிஓ லக்ஷ்மி இப்போ இங்கே டெப்டி பிடிஓ ஜென்ரலாக இருந்தாங்க. இங்கே கிளமங்கலம் பிளாக்ல ஒரு பணம் கட்டின செலான் கிளமங்கலம் பிளாக்ல ஒரு ட்ரெஷரியில் போய் பேமெண்ட் பண்ண செலான், அந்த செலான் எங்கே காணாமல் போயிடுச்சு. அதை தேடு ஸ்ரீதரன் கேட்டு நான் எவ்வளவோ திட்டிருப்பேன். ரொம்ப கூலாக அதை பற்றி பதட்டமே படாமல் அந்த செலான் காணாமல் போனது கூட எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியல, அவ்வளோ கூலாக இருந்தார். உண்மையிலேயே கடவுள் அந்த மனசு அவர் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீதர், உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்றதுனால பணி ஓய்வு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தை பேணு காக்கிறதுக்கு எந்த ஓய்வும் இல்லை. நம்ம ரிட்டையர்மெண்ட் 60 வயசு ஆயிடுச்சு, எந்த வீட்டில் போய் இருக்கிற பொறுப்பை பார்த்துக்க சொல்லி தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம உடலை பார்த்துக்கிறதுக்கு எந்த ஓய்வும் நமக்கு தரல. நம்ம உடலுக்கு தேவையான எக்ஸசைஸு, நம்ம உடலுக்கு தேவையான உணவுகள், என்னென்ன வேணுமோ, நமக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன அந்த கண்ணில் பார்க்கணுமோ, என்னென்ன அந்த வாயில் நம்ம படிக்கணுமோ, பேசணுமோ, பண்ணணுமோ, என்னென்ன காதில் கேட்கணுமோ எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போன பின்னாடி தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம டியூட்டியில் இருக்கும்போது காலையிலேருந்து நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கிறேன். அந்த மாதிரி டென்ஷன் ஸ்ரீதருக்கு இல்லை, அந்த மாதிரி டென்ஷன் ஸ்ரீதருக்கு வேணாம். ஆனால் அந்த ஸ்ரீதர் இன்னைக்கோட ஓய்வு போகிறதுனால சொல்கிறேன், காலையிலேருந்து நான் அவ்வளோ இருக்க டென்ஷன்லாம் சொல்கிறேன். நான் இனிமேல் எந்த இதுவும் இல்லை, நிம்மதியாக நிம்மதியான பாடல் காதில் கேட்கலாம், நிம்மதியான சினிமா நீங்கள் பார்க்கலாம், நிம்மதியான இயற்கை காட்சிகள், காடு வீடெல்லாம் போய் நீங்கள் எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். என்னென்ன உணவுகள் உங்களுக்கு வேணுமோ சாப்பிட்லாம், நிம்மதியான தூக்கம் தூங்கலாம், எந்த காலம் உங்களுக்கு வராது, எந்த இதுவும் வராது. அருமையான வாழ்க்கை நீங்கள் இனிமேல் வாழலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அந்த உங்கள் ஃபேமிலியோட நீண்ட நாள் நீங்கள் வாழ்கிறதுக்கு, உங்கள் உடல்நிலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான எக்ஸசைஸு, வாக்கிங்கு, இதற்கு உங்களுக்கு ஓய்வு கிடையாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை போய் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நல்ல உடல்நிலையை வச்சுட்டு ஃபேமிலியோட அம்மா நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டில் இதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம், இனிமேல் அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி ஒப்படைக்கிறோம். நல்லா கூட்டு போயிட்டு அவருக்கு நல்லா கவனிங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டாக அவர் என்ன நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாரோ அதை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம குடும்பம் சந்தோஷமாக்கிறதுக்கு அவருக்கு நல்ல உறுதுணையாக இருந்து வாழ்த்தணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸ்ரீதர், வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமாக நல்ல சந்தோஷமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ இன்று ஓய்வு பெறவுள்ள ஸ்ரீதர் அவர்களின் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்த அனைவருக்கும் வரவேற்கிற வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். ஸ்ரீதர் எப்படின்னா எங்களுக்கு அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட 78, 79 இதே கிழமை தான் நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். அவர் எனக்கு ஒரு 4-5 வருஷம் சீனி என் கூட படித்தவர். அந்த மாதிரி எல்லாம் இங்கே ஒன்றா படித்து இங்கே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அவங்க ஃபேமிலியோட நாங்கள் ரொம்ப இன்டிமேட்டாக பழகினோம். அவங்க அப்பா இங்கே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எங்கள் ஃபாதர் இங்கே மேனேஜரு. அந்த மாதிரி அவங்க ரொம்ப எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. ஸ்ரீதர் எப்படின்னா இப்போ கொஞ்சம் அமைதி. அப்போ படிக்கிற காலத்தில் அவர் பெரிய அத்லட்டிக்கு, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, அப்படி மின்னல் வேகத்தில் ஓடுவார், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. பட் இப்போ காலப்போக்கில் அவருடைய ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. மற்றபடிக்கு ஒர்க் பண்ணுறதுல நல்லா ஒர்க் பண்ணுவா. அப்படியே
நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கேஷியர் வேலை பார்ப்பாரு. எல்லா ரிஜிஸ்டருமே வந்து அப்டேட்டா முடிச்சிடுவாரு. கையெழுத்து நான் போடலன்னா கையெழுத்து வாங்கிட்டு ரிஜிஸ்டர் வந்து அப்டேட் பண்ற வரைக்கும், கையெழுத்து வாங்குற வரைக்கும் விட மாட்டாரு. இருந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவா. அப்படியே ரொம்ப பொறுமை. எவ்வளவுதான் பேசினா கூட நம்ம திட்டினாலும் திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. ரொம்ப ஹம்பிள் பர்சன். அவர் வந்து எந்த இஷ்யூமே இல்லாம நல்லபடியா வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அவர் வந்து உள்ளபடியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃபை வந்து அவங்களுடைய குடும்பத்தாருடன் வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல நாளில் ஒரு செய்தியை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதெல்லாம் சுமார் 2020-21 வரைக்கும் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து வேண்டி அவங்களுக்கு விரும்பினதெல்லாம் செஞ்சு தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்னா அவர் பேரை நம்ம சொல்லாமல் இருந்தாலும் நம்மளாம் உண்மையிலே துரோகிகள் தான். நம்ம ஊரக வளர்ச்சித்துறையில் ஆணையராக இருந்தார் பொன்னையா சார்ன்ட்டு, அவரால் தான் நம்ம இன்றைக்கெல்லாம் நம்ம ரிட்டையர்மெண்ட் நிம்மதியாக ஆகிட்டு இருக்கோம். ஒரு ஆடிட் எல்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டில் மாட்டிட்டு படாத பாடு அவன் பாட்டு அவன் காலிலெல்லாம் விழுந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். இன்றைக்கி நம்ம ரிட்டையர்மெண்ட்டை வந்து நிச்சயம் பண்ணி கொடுத்தது ஊரக வளர்ச்சி ஆணையராக இருந்துட்டு இன்றைக்கி கல்லூரி இயக்குனராக இருக்கார், காலேஜ் எஜுகேஷனில் டைரக்டராக இருக்கார் பொன்னையா சார். அவர் பண்ணதுனால தான் நாம் இன்றைக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டு தானாக ரிட்டையர்மெண்ட். அவரை நினைக்கலன்னா நம்ம உண்மையிலேயே மனுஷனாக கிடையாது. ஒவ்வொரு ரிட்டையர்மெண்ட் டைம்லையும் அவரை நாம் நினைக்கணும். அவர் ஒரு கடவுளாக தான் நாம் நினைக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் பொன்னையா சார் வந்தது, அவர் எங்கேயோ இருக்கார். ஆனால் நான் இன்னைக்கு வேண்டுறது, நான் இன்னைக்கு பேசுறது அவருடைய இது அந்த பலன் அவர் போய் சேரும். அந்த நம்ம வேண்டுதலும் அவருக்கு போய் சேரும். அவர் நல்லா இருக்கணும். அவர் செஞ்சதுனால தான் நீங்கள் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். அது என்றைக்கும் நம்ம மறக்கூடாது. இங்கே சொல்லலைன்னா அது நிறைவடையாது. அதனால் நம்ம இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே அவர் தான். அந்த வகையில் அவரையும் நம்ம பாராட்டி, அவர் மூலியமா ஸ்ரீதர் சாருக்கு பாராட்டி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய பணி நிறைவு பாராட்டு விழா. இந்த இனிய பணி நிறைவு பாராட்டு விழாவில் பங்கேற்று தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் ஏனைய அனைத்து நிலையிலான தோழமைகளுக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஒரு அரசு பணி என்பது ஒரு சாதாரணமாக நுழைவது அல்ல.
பல்வேறு வகையான தடைகளை தாண்டி, பல்வேறு வகையான குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி, பல்வேறு வகையான துன்பங்களை எல்லாம் கடந்து இந்த அரசு பணியில் இணைவது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதனையும் தாண்டி அந்த பயணத்தில் நாம் பல்வேறு வகையான தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக்கி, அந்த படிக்கற்களை எல்லாம் ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்ற நிலைக்கு ஒவ்வொரு படியாக கடந்து வந்தபோது, அந்த கடந்து வந்த பாதையில் நாம் இன்று நம்மோடு அமர்ந்திருக்கின்ற அன்பு தோழர் இன்று பணி நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு அரசு பணியாளர் பணி நிறைவு செய்வதென்பதே கேள்விக்குறியான ஒன்று. அவ்வாறு கேள்விக்குறியான ஒன்றில் இந்த நிலைக்கு வந்து பெருமிதத்தோடு அவர் பணி நிறைவு செய்திருக்கிறார் என்றால் அவரை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாராட்டுவது நம்முடைய கடமையாகும் என்பது இங்கு இருக்கக்கூடிய தோழர்களுடைய ஒற்றுமையினை வெளிக்காட்டுகிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 10 பிளாக் இருக்குது சார். உயர் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இருந்துட்டு எனக்கு மேலே இருக்கிற ஒரு டெப்டி பிடிஓ வரைக்கும் என்னுடைய உடல்நிலையை மனதில் வைத்துக்கொண்டு என் மீது தனி கவனம் செலுத்தி இந்த மாவட்டத்தில் உள்ள 2 ஊராட்சியங்களுக்கு மட்டும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த மேலே இருக்க டிப்டி பிடிஓவிலிருந்து உயர் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் நான் மிக்க நன்றிப்பட்டு கடமைப்பட்டுள்ளேன். தலை வணங்குகிறேன், அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். நாளது வரை நான் சாப்பிட்டு அடுத்த நாள் எழுந்திருக்கேன். இந்த இவ்வளவு ஒற்றுமையானது எனக்கு இந்த 2 பிளாக்ல மாத்திரமே எனக்கு வேலை கொடுத்த அலுவலகம் ஒரு சில எல்லாருக்குமே தெரியும். என்னோட மனதில் வச்சு நிறைய பேர் பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டுள்ளேன். எப்படி போய் சேர்ந்தாலும் சரி மாவட்ட ஆட்சிகளுக்கெல்லாம் தெரிந்தால் கூட பரவாயில்ல. ஒன்று இதுதான். பிறகு நாளது வரை நான் அனைவரும் யாருக்கிட்டையும் ஏதாவது யாரையாவது ஒரு கொஞ்சம் வேதம் பேசிட்டோ இல்லை உடனே போயிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதனால எல்லாத்தையும் நான் மறந்துட்டு போயிட்டு யாரையும் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன். உடன்பட அந்த உடனுடன் இருக்க அலுவலர்களுக்கு வேறு யாராவது எதாவது பேசியிருந்தாலும் அதுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரையும் மன்னித்து எனக்கு அருள் புரிந்து ஆசீர்வாதம் செய்த என்னுடைய குழந்தைகள் பெரியவர்களுக்கு மாதிரி நீங்களும் நல்லா முதல்ல இருக்கணும். எல்லாருமே இந்த பிளாக்ல இருந்து ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கிற ஒரு இது வந்துட்டு அப்போ இருந்த ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கும் இப்போ வர்ற டிஎன்பிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் தவிர அவங்களுக்கு அதனால இந்த அலுவலகத்தினுடைய ஊர வளர்ச்சியை பற்றி எடுத்து விளக்கமாக சொல்லி இப்படித்தான் சொல்றதுடைய கூடிய அலுவலர்கள் இந்த கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா யாரும் இல்லை. அதனால இப்போ இருக்கும்போதே அவங்ககிட்ட எல்லாரும் உங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் நல்லா கிளியராக போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு முன்பு எப்படி இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தனவோ அதை போலவே அனைத்து இந்த 10 ஒன்றியங்களும் தமிழ்நாட்டில் அனைத்து ஒன்றியங்களும் கூட நல்லத்தனமாக எடுத்துக்கிட்டு போறதுக்கு எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள். நம்ம வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் நம்ம ஸ்ரீதர் சாருக்கு கௌரிக்குமார அன்பு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீதர் அவர்களின் பணி பாராட்டு நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்து அவரை வாழ்த்திய அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் ஊராட்சி செயலர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் அனைவருக்கும் நமது ஒன்றியத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
நமது ஒன்றியத்தில் பணிபுரிந்து வரும் திருமதி அம்புஜம்மா அவர்கள் நம்ம சிறிதாருக்கு பொன்னாடை போற்றி அலங்கரிக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். எங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப அமைதியான ஒரு உருவம். எங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப அமைதியான ஒரு உருவம். இங்க வந்து எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி அவங்க கூட எல்லாம் நல்லா சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, முன்ராஜ் அவங்க ஒய்ஃபு, அந்த சாரும் தெரியும். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து முன்ராஜுன்னு தான் சொல்லுவாங்க. எப்போ பாரு வீட்டையும் அதை சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் பத்தி சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பத்தியும் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பாத்துக்கிறோம். எங்க வீட்டுக்காரரு கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறோம். அது சொல்ல வேண்டியது இல்லை, அது மனசுல இருக்கு. ஹாப்பி. எல்லாருக்கும் நன்றி. அவ்வளவுதான். இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் தராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் பணியாற்றி இருக்காங்க. எல்லா அலுவலகருக்கும் மிக்க நன்றி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸ், கோவொர்க்கர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் அவங்களோட டிசிப்ளின் எஃபர்ட் தான் இது வரைக்கும் இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. சோ இதுல இருந்து கத்துக்க வேண்டியது வந்து நம்ம இது விடாமுயற்சி. நம்ம எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் எஃபர்ட்டா எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒர்க் பண்றதுல. சோ அவங்களுக்கு நான் வந்து நல்ல ஒரு அப்பாவாகவும் இருக்காங்க எங்களுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சன் எங்களுக்கு லைஃப்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் டேட்னு சொல்லலாம். அவருக்கு என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன இருந்தாலுமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எங்க அப்பா இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்காரு. நியர்லி ஒரு 25 இயர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்காக சர்வ் பண்ணியிருக்கிறாரு. 25 இயர்ஸ் அப்படின்றது ஒரு 35% ஆஃப் லைஃப் ஸ்பேன். ஸோ அது வந்துட்டு கவர்மெண்ட்காக கொடுத்துருக்காருன்னா மெயின் ரீசன் வந்துட்டு ஃபேமிலியை நல்லா ஸ்டேபிள் பண்ணும், ஃபேமிலிக்காகன்ற ஒரு ரீசன் தான். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு கிரவுண்ட் ஒர்க்கா இருந்த எங்க அம்மா, எங்க அப்பா 2 பேருக்கும் தேங்க்ஸ். ஸோ அவங்க இப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் போறாங்க. ஸோ இட் இஸ் எ குட். அடுத்த ஃபேஸ் வந்து இதை விட பெட்டரா இருக்கும்னு நான் வந்து விஷ் பண்றேன். அவர் சப்போர்ட் பண்ண டீம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ்.